40 சைஸ் ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கார்மெண்ட் ஸ்டைல்ல பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமர். ஸோ இந்த அளவுல எந்த சேஞ்சஸும் வேணாம், அளவுல என்ன இருக்கோ அதே மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளவுஸை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே கரை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டா போட்டுக்கோங்க. ஸோ மேல் பக்கம் வந்து உள்ள வர மாதிரியும் வெளிப்பக்கம் வந்து மேலே வர மாதிரியும் போட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டிசி மார்க் போடும் போது மேல் துணியில் மார்க் விழுந்தா சில துணிகளில் வந்து மார்க் வந்து போகாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து கீழே 1.5 இன்ச் மார்ஜின் விட்டுக்கோங்க. நார்மலாக எல்லாருமே 1.5 இன்ச் மார்ஜின் விட சொல்லுவேன் எல்லாம் கட்டிங் வெட்டும் போது. ஸோ இது வந்து இடுப்பளவுக்கு மடிக்கிறதுக்கு உண்டான மார்ஜின். ஸோ 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஷோல்டரோட சென்டரும் கீழே இடுப்பு பகுதியில் அப்படியே சென்டர் நேராக வர மாதிரி பிடிச்சிக்கிறேங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இப்படி கிராஸாக பிடிக்கிறீங்க. இப்படி கிராஸாக பிடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லென்த்தோட ஹைட் எக்ஸஸாக வரும். ஸோ அப்படி பிடிக்காமல் கரெக்டாக இழுவாக வராத மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா இப்படி இழுவாக வரக்கூடாது. ஸோ சென்டர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் பேக்கோட ஹைட்டு. கரெக்டான ஹைட் வைக்கிறீங்க. முழுக்க இன்ஸ்டேப் யூஸ் பண்ணாமல் அளவு ப்ளவுஸை தான் நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் வைக்க போகிறோம். கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். ஸோ கரெக்டான அளவுக்கு ஒரு கோடும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடும். இதில் தான் வந்து நெக்கை வந்து கரெக்டாக பிடிக்கணும். நீங்கள் நெக் போர்ஷனை இப்போ ஷோல்டரையும் கரெக்டாக சென்டர் பண்ணி நெக்கை வந்து கரெக்டாக வந்துச்சு. இதுதான் நெக் சென்டரு. நெக்கோட சென்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கையிலே பிடிச்சிட்டு பேக் இடுப்பு வருது இல்லைங்களா, ஸோ ஹிப்போட சென்டர். ஸோ இப்போ இதை வந்து நெக்கோட ஹைட்டுக்கு இங்கே வைக்க போகிறோம் நம்ம. ஸோ நெக் ஹைட் வந்து கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். ஏன் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வைக்க சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே கரெக்டான அளவு இருக்குது ஸ்டிச்சிங்கில். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சா தான் கரெக்டான அளவு வரும். நிறைய பேர் வந்து கரெக்டான அளவே வச்சுட்டு திரும்பியும் தைக்கும் போது 1/4 இன்ச்சு நெக்கு இறங்கிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டான அளவே வைங்க. எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மேலே வைங்க. அதுக்கப்புறம் நெக்கு பிடிச்சிருக்கீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு மேலே வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இடத்துலேருந்து கரெக்டாக இதை பதிச்சு உட்கார வைங்க. இப்போ நெக்கு வைக்கும் போது தான் இந்த நெக்கில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து இப்படி வைக்கிறீங்க, அப்புறம் இப்படி விரித்து வைக்கிறீங்க. உங்களுக்காக தெரியும் இப்படி வைக்கும் போது கரெக்டாக வந்து இந்த ரவுண்டு கரெக்டாக வரணும். ஸோ அது கரெக்டாக எந்த பொசிஷனில் வருதோ அதை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு சும்மா டாட் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நெக்கை சுற்றி. ஸோ நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த டாட்டை ஒன்று சேர்த்து நெக்கை ரவுண்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக்கை அப்படியே நம்ம வரையிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டான அளவு நெக் அளவு வச்சுருக்கேன். 1/4 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு டாட் மார்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்கு கட் பண்ணுற அளவு இதுதான். ஸோ நெக்கை வந்து கட் பண்ணுற அளவு இதுதான். ஸ்டிச்சிங் அளவு தான் நம்மளுக்கு இது. ஷோல்டர் வந்து நீங்கள் 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த இடத்துலேருந்து கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் நம்ம வைப்போம். அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் வச்சா தான் நம்ம பிடிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கெல்லாம் விட்டு நம்ம தைக்கிறதுக்காக. ஷோல்டர் வச்ச பின்னாடி இந்த ஹார்மோல் அளவு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் இருக்கிற அளவும் வச்சுக்கலாம். கீழே இடுப்பு அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு. இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஹார்மோல் அளவு நிறைய பேருக்கு எடுக்க தெரியுறதில்ல. ஸோ அதை வந்து இப்படி ப்ளவுஸை வந்து கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஷோல்டரும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்மோல் அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு 5 இருக்குது. ஸோ ஹார்மோல் அளவு இதில் 5 இருக்குது ப்ளவுஸில். நாம் இந்த எடுத்த அளவு எவ்வளோ இருக்குது அதையும் பார்த்துடலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5 இருக்குது கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஹார்மோல் அளவு எடுத்துடுறீங்க. இந்த கேப் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதும் கணிக்கிறது இல்லை நிறைய பேர். ஸோ அளவு ப்ளவுஸ்லேயே வந்து இந்த கேப்பும் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுருக்காங்க. இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதிலே எப்படியே வச்சுக்கலாம் 1.25. இப்போ பாடி லூஸ் அளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. சில பேர் மடித்து போடுவாங்க, அப்படியும் போடலாம். நெக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அப்படியே கரெக்டாக நேராக இருக்கணும். ஷோல்டர் நேராக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹார்மோல் பாயிண்ட்டும் நேராக இருக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 + ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 10 ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது நம்மளுக்கு. ஸோ அந்த அளவை அப்படியே வச்சுக்கோங்க இங்கே கரெக்டாக. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அளவு எவ்வளோ இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் லூஸ் கம்மி ஜாஸ்தி வரும். கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரண்ட் லூஸ் கம்மியாக இருக்கும், பேக் லூஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வெட்டும் போது அதை எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் நான் அளவு எடுக்கிறேன். ஸோ சேம் அதே அளவு தான் வருது. 10 ஒரு புள்ளி எக்ஸஸாக வருது நம்மளுக்கு. ஸோ அதனால் வேறு எக்ஸ்ட்ரா அளவு வைக்க தேவையில்லை. வச்சுட்டோம். இந்த ஹார்மோல் அளவும் நம்மளுக்கு அளவு கிடச்சிருச்சு அளவு ப்ளவுஸ்லேயே.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஷேப் இறக்கும் போது எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கும் அதே மாதிரி அளவு போட்டிருக்கோம்ல அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் போட்டு இப்போ ஷேப் எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப உள்ளே போய் குடையிற மாதிரி உங்களுக்கு ஷேப் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இப்படி உள்ளே போய் குடைஞ்சி எடுப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஒரு ஷேப் எடுத்துட்டேன். இப்போ இடுப்பு இங்கே என்ன அளவு கரெக்டாக துணி வரணும். தைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு துணியே இருக்காது. ஸோ அதனால் இந்த இடுப்பில் என்ன அளவோ கரெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டான அளவு வச்சுருங்க. இப்போ இடுப்பு அளவுக்கு இது கரெக்டான அளவு கிடச்சிருச்சு. இப்போ டாட் பிடிக்கிறது நம்ம 1/2 இன்ச் பிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருங்க இங்கே. அதே மாதிரி மார்ஜின் எவ்வளோ வேணும். இப்போ இந்த ப்ளவுஸில் மார்ஜின் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க துணி. ஸோ அந்த 1.5 இன்ச்சும் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டாட் பிடிச்சது போக இடுப்பு பிடிக்கிறதுக்கும் துணி வந்துடும். ஏன்னா இந்த இடுப்பு அளவில் அதை பார்த்துக்கோங்க. கரெக்டாக கோடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கும் நான் கோடு போட்டுட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸஸாக நிறைய துணி வந்து வேஸ்ட் ஆகாது. சைடு அடிக்கும் போது என்னாகும் நிறைய துணி எக்ஸஸாக வரும். சில பேர் சைடு அடிக்கும் போது துணியே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த இடுப்பளவை மார்க் பண்ணி நீங்கள் துணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராது. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் தான் கட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கையை மட்டும் திருப்பினா போதும். நிறைய பேர் துணியை போட்டு திருப்பி மார்க் பண்ணதெல்லாம் மாறி போயிடும். ஸோ நெக்கை வந்து உள்ள மார்ஜின் விட்ருக்கோம்ல அதுலேருந்து தான் கட் பண்ணணும். நேஷ் வெட்டிக்கோங்க. நாச் அதே மாதிரி ஷோல்டருக்கு ஒரு நாச். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாச்சுன்னு சொல்லுங்கள் நேஷன்னு சொல்லாதீங்கன்னு. எனக்கு என்ன வருமோ அதை தான் சொல்ல முடியும். ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் ஒரே மாதிரி தான் வரும். பட் கிராஸ் கட்டிங் போடும்போது நம்ம கிளாத்தை வந்து கிராஸாக போட போகிறோம். மார்க்கிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கட்டிங்கில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நேராக போட்டால் நேர் கட்டிங், கிராஸாக போட்டால் கிராஸ் கட்டிங்குவாங்க. கிராஸ் கட்டிங் வந்து நம்ம பிரெஸ்ட் சைஸ் அதிகமாக இருக்கிறவங்க ப்ரா போடாதவங்க யூஸ் பண்ணுறவங்க தான் வந்து கிராஸ் கட்டிங் அதிகமாக போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா லிஃப்ட் கொடுக்கும் அந்த கிராஸ் கட்டிங் போடும்போது. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங் போடுறாங்க. ஸோ இப்போ கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நேர் கட்டிங்காக தான் நீங்கள் இப்படியே போட்டு இப்படியே மார்க் போட்டுக்கலாம். ஸோ இது அளவில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது உங்களுக்கு. இதே கிராஸ் கட்டிங் இருந்தால் இப்படி கிராஸ் வந்து இப்படி போடணும். ஸோ இந்த கிராஸை வந்து எப்படி நாங்கள் கரெக்டாக போடுறது, இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது எல்லாருக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்க இப்படி போடுறீங்க, தூக்கி இப்படி போடுறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போடுறீங்க. ஸோ இப்படி போட்டாலுமே இந்த கிராஸ் கரெக்டாக அளவு வர மாட்டேங்குதுக்கா எங்களுக்கு அப்படின்றீங்கன்றதுக்கு அவங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் எங்கேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கும். இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் அப்படியே அந்த ஷேப் கிராஸ் அப்படியே. ஸோ இந்த கிராஸ் வந்து இதுவுமே எனக்கு கரெக்டாக வைக்க தெரில அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 5 இன்ச் கொடுங்க, ஒரு 4.5 இன்ச் கொடுங்க. அதே மாதிரி இந்த கிராஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கிடச்சிருது. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து இப்போ வந்து ஷோல்டரை இந்த இடத்துல வைங்க. ஸோ இப்போ வைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் கரெக்டாக வரும். ஸோ இவ்வளோ கிராஸ் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக லிஃப்ட் கொடுக்கும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ இந்த கிராஸில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதிலே வந்து அக்கா எனக்கு வந்து எங்கள் அக்கள்கிட்ட துணி பத்துறதில்ல அப்படின்னா லைனிங் கிளாத்தில் கண்டிப்பாக பத்தாது. அப்படி இருக்கும்போது எக்ஸஸாக நீங்கள் கிளாத் எடுத்து இன்னும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கணும். இது வந்து மேல் துணினால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வருது. லைனிங்கில் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கள்கிட்ட இவ்வளோ துணி கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் என்ன சைஸ் ப்ளவுஸ் வெட்டினாலுமே இங்கே ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். இதை வந்து கிராஸ் கரெக்டாக போட்டுட்டேன். இப்போ இங்கே துணி இருக்குது, நம்மளுக்கு இன்னும் துணி இருக்குங்க, நம்ம மேலே கூட ஏற்றிக்கலாம். கிராஸ் கரெக்டாக வரத்துக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மேலே ஏற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கேயும் கிளாத் இருக்குது, நம்மளுக்கு இது மேலேயும் எக்ஸஸாக வந்துருச்சு, எல்லா இடத்துலையுமே கவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தான் கிராஸ் மார்க் பண்ண போகிறோம். நேஷ்கிட்ட ஒரு டாட் போட்டுக்கோங்க. அதுக்கு நேராக இங்கே ஸோ இங்கே மார்க் இருக்கும் பாருங்கள், இதுக்கு நேராக ஒரு டாட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி ஸ்கேல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நான். இங்கே நேஷ்கிட்டையும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ ஆர்மோலாம் சுற்றி ஒரு மார்க்கு, ஷோல்ட்ரு, நெக் ஸ்லீவ் லைன், அவ்வளோதான். இந்த மார்க்கை போட்டுட்டு ப்ளவுஸை வெளியே எடுத்துடுறோம்.
ஸோ இங்கே என்ன நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு கோடு போட்டிருந்தேன், அதை அழிச்சிடலாம், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ ஹார்மோலுக்கு நம்ம மார்க் போட்டது கொஞ்சம் எக்ஸஸாக கோடு கிழிச்சிக்கோங்க. ஏன்னா கட் பண்ண பின்னாடி இங்கே ஹார்மோலுக்கு மார்க் தெரியாது, அப்புறம் அளவு உங்களால் மார்க் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து ரவுண்ட் எடுக்க போகிறோம். ஹார்மோலுக்கு ரவுண்டு அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச் உள்ள மார்ஜின் கொடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா 2 ஹார்மோலுக்கும் இப்போ ஷோல்டர் அளவு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. இது பிடிக்கிற அளவு இங்கே வந்து பிடிக்கிற அளவு விட போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே சென்டர் எங்கே வருதோ நீங்கள் இன்ச் டேப் அளந்து கூட சென்டர் வர தாவில் தான் நீங்கள் 1/2 இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணுறீங்க. இப்போ வந்து இதை ஷேப் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஹார்மோல் ஸ்கேல் வச்சுருந்தாலும் ஷேப் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நார்மலாக கையிலே இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி ஷேப் உள்ள 1/2 இன்ச் குறைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு ஹார்மோல் அளவு ஷேப் குறைஞ்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டிருந்தா இல்லையா, ஸோ அது ரெண்டையும் இணைச்சிருங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக் அளவு. ஸோ நெக்கு வைக்கும் போது எப்பயுமே ஊக்ஸ்பட்டி சைடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் இறங்காது. ஸோ நெக்கு ஊக்ஸ்பட்டி சைடு. ஸோ ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக இங்கேருந்து தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே வந்து பிடிக்கிற அளவு. ஸோ இதிலேருந்து நெக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படி. ஸோ இப்படி வைக்கும் போது நிறைய பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க, இப்படி வந்து இறக்கி வைக்கிறீங்க இப்படி. ஸோ இந்த இறக்கி வைக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஊக்ஸ் பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக உட்கார வைங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்கார வைக்கும் போது நெக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிக்கும். அப்போ நீங்கள் வச்சது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது நெக்கு கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக மார்க் பண்ணிக்கும். இப்போ நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ ஊக்ஸ் பட்டியிலேருந்து நெக் அளவுலேருந்து கப் சைஸ் அளவு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ஷேப் அளவு கரெக்டாக ஒரு மார்ஜின் கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நான் மார்ஜின் கொடுக்க சொன்னேன் இப்போ. ஸோ இந்த அளவு தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்குவோம், நெக்கு அடித்து திருப்புவோம், அதுக்கு மேலே பட்டிக்கு 1/4 இன்ச் பிடிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸஸாக வேணும் இந்த இடத்துல. ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ இங்கேருந்து தான் நம்ம மார்க் போட போகிறோம். இப்போ கப்போட டாட் லென்த் சென்டர். கிராஸ் கட்டிங்னால இதை போட்டு இழுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங் ஏற்கனவே எளிமையாக வரும். ஸோ இதை போட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு லென்த் வந்து எக்ஸஸாக வந்துடும். ஸோ அப்போ வந்து கப்பு வந்து ஃபிட்டிங்காக உட்காராது. ஸோ கிராஸ் கட்டிங் போடும்போது கரெக்டாக இப்படி பதிச்சு உட்கார வச்சுக்கோங்க, இழுக்காமல். ஃப்ரண்ட்டு நம்ம நேர் கட்டிங் போடும்போது நம்ம வேணால் இழுத்துக்கலாம், கிராஸ் கட்டிங்கும் போது அப்படியே பதிச்சு உட்கார வைக்கணும். சென்டர் இங்கேருந்து எல்லா மார்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வைக்கணும். இது கட் பண்ணுற அளவு, இது கரெக்டான அளவு. இப்போ ஷோல்டர் சென்டர் எடுத்துருக்கோம், அதே மாதிரி ஷோல்டர் சென்டரில் வைக்கிறோம். ஸோ இழுக்க வேண்டாம். கப்போட ஹைட்டு, கப்பு டாட் எந்த அளவுக்கு இவங்க ப்ளவுஸில் பிடிச்சிருக்காங்க அந்த அளவு லென்த்து மார்க்கு. ஸோ இது ரெண்டுமே இதில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு. ஸோ இந்த கிராஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த டாட்டுக்கு எவ்வளோ அளவு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது, 2.25 இருக்குது. மோஸ்ட்லி டாட்டுக்கு இந்த இடத்துல அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன் கேட்டிங்கன்னா அதில் வந்து 1/4 இன்ச் நம்ம உள்ளே மடித்து தேயில் பிடிச்சிருவோம், அதனால் கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் இருக்கும். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த டாட் அளவு எவ்வளோன்னு பாருங்கள், 3 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 3 வந்து இப்படி கிராஸாக இப்போ நமக்கு கப் ஷேப் கிராஸாக தானே வருது. ஸோ நிறைய பேர் இப்படி வைக்கிறீங்க, இப்படி வைக்காமல் இந்த கிராஸாகவே வைங்க. ஸோ இப்படி கிராஸாக 3 இன்ச்சுக்கு. ஸோ கிராஸ் வந்துருச்சா கரெக்டாக. இப்போ டாட்டோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள், 1.25 இருக்குது. ஸோ அந்த 1.25 அதுக்கு ஒரு சென்டர் மார்க் பண்ணுங்கள், திருப்பி ஒரு 1.25. ஸோ இப்போது டாட்டோட சென்டர் அளவு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ சென்டர் வந்து இங்கே வருது, நம்ம சென்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு அளவு வேணும். ஸோ இந்த அளவு வந்து எவ்வளோ வருது அப்படின்றது, ஏன்னா பட்டிக்கு ஷேப் கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து 1/4 இன்ச்சு இறக்கி வைங்க, ஏன்னா இதில் தைச்சாச்சு, இதில் தைக்கல. ஸோ 1/4 இன்ச்சு இறக்கி வச்சிங்கன்னா தான் கரெக்டான அளவு வரும். 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். ஸோ நம்ம இங்கே தான் மார்க் பண்ண போகிறோம், இங்கே தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இதை வி ஷேப்பில் அப்படியே கிரியேட் பண்ணிக்குவோம். சென்டருக்கு இந்த கிராஸ்லேருந்து சென்டருக்கு ஒரு மார்க்கும், இந்த சென்டர்லேருந்து இந்த டாட்டுக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே ஒரு மார்க்கும். கொஞ்சம் கப் சென்டருக்கு டாட் சென்டருக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மார்ஜின் கொடுத்தோம் இல்லையா நம்ம, இதையும் வி ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கப்போட அளவும் வந்துருச்சு, கிராஸ் வந்துருச்சு, ஷேப் பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு.
இப்போது இதில் ஒரு மிஸ்டேக் நடக்குது. நிறைய பேர் டாட் பிடிச்ச பின்னாடி என்ன ஆகும்னா இந்த அளவு வந்து இங்கே டாட் கம்மி பண்ணுறோம். ஸோ இங்கே அளவில் கம்மி ஆகிடும். ஸோ அந்த அளவு கம்மி ஆகக்கூடாது. டாட்டுக்கு போக இங்கே எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள், டாட்டுக்கு போக நான் இப்போ வைக்கிறேன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு கப்லூஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா கம்மி ஆகிடும் அந்த அளவு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட வரும். ஸோ இந்த அளவை மெயினாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைடு அடிக்கும் போது ஃப்ரண்ட் லூஸ் கம்மி ஆகாது உங்களுக்கு. மெயினாக கட்டிங்லேயே அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கப் டாட் கீழே டாட் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு சென்டர் டாட் எப்பயுமே சென்டரில் தான் வரும். ப்ளவுஸுக்கு சென்டரில். நீங்கள் அதை அளவு ப்ளவுஸ்லேயே பார்க்க தேவையில்ல. 6 இன்ச் இருக்குன்னு அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் சென்டர் டாட் வரப்போகுது. அதே மாதிரி இந்த சைட் டாட் இதுவும் கனெக்ட் ஆகும். அப்போ தான் வந்து கூராக வராது. ஸோ இந்த கோடு போடும் போதே இந்த கோடு சேர்த்தி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல தான் அக்கிள் டாட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதோட அளவு கூட நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கலாம். எவ்வளோ வச்சுருக்காங்க, எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே எக்ஸஸாக எவ்வளோ வைக்க தேவையில்லை. யார் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்களோ அவ்வளோ வச்சா போதும். ஸோ இதளவும் அளவு ப்ளவுஸ் அளவு வச்சுட்டோம். இங்கேயும் என்ன அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே. ஸோ டாட் வந்து பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் போது என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயுமே வந்து கத்திரியை வந்து இந்த எட்ஜிலேருந்து யாரும் கட் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் பாயிண்ட்லேருந்தே அப்படியே கட் பண்ணுங்கள் மெதுவாக. ஸோ அப்படி கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த திப்பியாக வரும். கட் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி கத்திரி யூஸ் பண்ணி பழகுங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி பெண்ட் பண்ணும் போது கை மட்டும்தான் திரும்பணும். இந்த கட்டிங்லேயும் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்குது. கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கட் பண்ணால் தான் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸை திருப்பாமே நம்ம கையை எப்படி திருப்புறோன்றது பாருங்கள். ப்ளவுஸ் அதே இடத்துல தான் இருக்குது. நான் வந்து அப்படியே அந்த ஆர்ம் ரவுண்டு கட் பண்ணும் போது என்னோட கத்திரியோட கை மட்டும்தான் திருப்புறேன். ஸோ இதை மட்டும் நம்ம கிளாத்தில் பிடிச்சிக்குவோம். அதே மாதிரி நான் திரும்பிக்கினே தவிர துணியை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம நகர்த்தக்கூடாது. எந்த இதுலேயுமே வந்து கிளாத்தை நகர்த்தாமல் நம்ம வந்து துணியை மட்டும்தான் நகர்த்தணும். மெயினாக நாச் வெட்டிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ப்ளவுஸை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாச் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதாவது அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டோம். சென்டர் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்படி சென்டரை மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு சென்டர் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி மடிச்சுட்டு சென்டர் ஒரு நேஷு. அதே மாதிரி இதை பிடிச்சி இது ரெண்டுத்துக்கு ஒரு நேஷ். ஸோ ஃப்ரண்ட் ரெடி உங்களுக்கு கட்டிங். ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நான் ஒரே போர்ஷன் லென்த்தாக இருக்கிற துணியில் தான் கட் பண்ணுறேன். நிறைய பிக்னஸ் வந்து ஃபஸ்ட்டே கரை பகுதியில் அட்டமாக ஸ்லீவை போட்டு கட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி அட்டமாக கட் பண்ணும்போது தான் இந்த இடத்துல நிறைய சுருக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரைட் போர்ஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் போது தான் கை வந்து மேலே ஏறாது உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நிற்கும். துணி வந்து இப்படி அட்டமாக போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இப்படி சுருக்காய் மேலே ஏறி நிற்கும். ஸோ எப்படி ஸ்ட்ரைட்டாக போடுங்க. துணி கம்மியாக கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி துணி வந்து எக்ஸஸாக வாங்கணும். இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவ் போட போகிற பாருங்க. அப்படியே டபுளாக மடிச்சுக்கோங்க. ஸோ டபுளாக மடிச்சுட்டு கீழே அதே 1.5 இன்ச் மார்ஜின் விடுங்க. இது வந்து சாதா ப்ளவுஸு. ஸோ அதனால் 1.5 இன்ச் மார்ஜின் கண்டிப்பாக விடுங்க. கீழே சரி பண்ணிக்கோங்க நேராக. கத்திரியை கரெக்டாக வெட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த திப்பியாக வராது உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் அப்படியே வெட்டின மாதிரியே வெட்டுவாங்க. அது வந்து தைக்கும் போது ஒரு அன்ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே நம்ம ஸ்லீவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 1.5 இன்ச் மார்ஜின் விட்டுட்டேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா நீங்கள் இப்போ 1.5 இன்ச் மார்ஜின் விட்டுருக்கீங்கல்ல இங்கே. ஸோ இங்கே என்ன அளவு விடுறீங்களோ அதே அளவு தான் இங்கேயே நீங்கள் விடணும் கீழே. இப்போது ஸ்லீவோட
லென்த் என்ன இருக்குது கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் பின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க நகராமல். ஸோ கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயுமே கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு. இந்த சைடை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரியே வரணும் இல்லையா நம்மளுக்கு. இப்போ இங்கே வந்து கரெக்டான அளவு இருக்குது. தேயிலுக்கு 1/4 இன்ச்சு சீம் லைன் விடணும். அந்த தேயிலை வந்து இப்படி இந்த பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. வெளியே உள்ள தேயில் இருக்கும். ஸோ அந்த தேயிலை ஒட்டி இப்படி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை அப்படியே தூக்குங்க. அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ப்ளவுஸை திருப்பி எடுத்து போடுங்க. இப்போ வந்து பேக்கை மட்டும் எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப் கரெக்டாக வரணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தேயிலை திருப்பிக்கோங்க. அதே மாதிரி சென்டருக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இது ஏன் இந்த மார்க் இதில் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு வரத்துக்காக தான் இப்படி மார்க் போட சொல்கிறேன். ஸோ இந்த மார்ஜினை இதோட கனெக்ட் பண்ணுங்கள். இந்த மார்ஜினை இதோட கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஷேப் எடுத்துட்டோம். ஸோ இதை அதோட கனெக்ட் பண்ணி அப்படியே ஷேப் கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் வரும். நீங்கள் அதிகமாக வந்து மண்டையை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணும் போது ஷோல்டர் அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்ருக்கோம். அதை விட்டுட்டு கிளாத்தை வந்து கரெக்டாக அது மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா அந்த அளவு எங்கே வருதோ அங்கே தான் நீங்கள் வைக்கணும். ஸோ அதே மாதிரி இது இழுவை வரும். ஸோ இழுவை வர்றதுனால ரொம்ப இழுத்துறாதீங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைட்லேருந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி அப்படியே ஸோ இப்படி வச்சு அப்படியே மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் ஸ்லீவ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு உட்காரும். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஜாயிண்ட் கொடுத்துக்கோங்க. லைனிங்காக இருந்தால் ஜாயிண்ட் வராமல் வெட்டியிருப்பேன் உள்ளே தள்ளி. ஸோ இது வந்து சாதா ப்ளவுஸுனால நம்ம ஜாயிண்ட் வந்து வெளி பக்கமாக தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் உள்ளே போயிடும். ஸோ நேஷ் வெட்டிக்கோங்க. இங்கேயுமே நேஷ் வெட்டிக்கோங்க. இங்கேயும் நேஷ் வெட்டிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து தனியாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்படி மடித்து போட்ட மெனிக்கே வெட்டுவீங்க. இப்படி வெட்டும் போது என்ன ஆகுனா நீங்கள் எடுக்கிற துணி சிங்கிளாக எடுக்கிறீங்களா ட்ரிபிளாக எடுக்கிறீங்களான்னு தெரியாது. வெட்டின பின்னாடி பார்த்தா இந்த பக்கமும் ஷேப் விழுந்துடும். அதனால் ஸ்லீவை இப்படி நல்லா 2ஆக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப் கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இன்னொன்று வெட்டின பின்னாடி ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. இந்த நேஷ் நீங்கள் எங்கேனாலும் வெட்டிக்கலாம். நீங்கள் இங்கேயே வெட்டிக்கலாம், இங்கேயே வெட்டிக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது. ஏன் வெட்ட சொல்கிறேன்னா நேஷ் வெட்டாமல் இருந்தால் அந்த ஷேப் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எது ஃப்ரண்ட்டுன்னு தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு நேஷ் வெட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு. ஏன்னா தைக்கும் போது உங்களுக்கு இப்படி மடிக்கும் போது வேணால் தெரியும், இப்படி விரித்து போடும் போது உங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த இடத்துல ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி கட் பண்ணுறவங்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதிலே கட் பண்ணிக்கலாம். இந்த துணியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ சாதா ப்ளவுஸ்க்கு நிறைய துணி தேவைப்படும். ஸோ அதனால் துணி இருக்கிற கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகாமல் கட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி பட்டி வெட்ட மாட்டேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் பட்டி வந்து வெட்டாமல் அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய வியூஸ் போச்சு அந்த வீடியோ. இது வந்து நான் கட்டிங் வீடியோ போடுறதுனால, ஸோ பட்டி வீடியோ போடுறதுனால நான் போடுறேன் இப்போது. ஸோ பட் நான் பட்டி அதிகமாக கட் பண்ண மாட்டேன். நான் தைக்கும் போதே கட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு டாட்டை வந்து மடிச்சுக்கோங்க. பட்டி தான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, பார்த்துக்கோங்க. டாட்டை மடிச்சுட்டு ஸ்கேல் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11.5 இருக்குது. ஸோ 11.5 இந்த கிளாத்தில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்குது. ஸோ 11.5 இருக்குது. கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 11.5க்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இது இப்போ இந்த கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த கரை இருக்கிறதுனால என்ன ஆகுனா பட்டி இழுத்து பிடிக்கும். கரையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். கரை இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. கரை இருந்தால் மடிச்சுக்கோங்க. மடிப்பு உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு கீழே அடித்து திருப்புவோம் இல்லையா நம்ம, அதுக்கு 1/4 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது பேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன அளவு பட்டிக்கு சைடில்
பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு 3 இன்ச் வருது. ஸோ கரெக்டாக 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ கீழே பிடிக்கிறதுக்கு மார்ஜின் விட்ருக்கோம், அதே மாதிரி மேலேயும் பிடிக்கிறதுக்கு மார்ஜின் விட்டுருங்க. ஸோ கரெக்டான அளவு 3 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். ஸோ இதுக்குமே 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த 3 இன்ச்சுக்கு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோடும், எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோடு. இப்போ சென்டரில் ஷேப் வரணும். சென்டர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. ப்ளவுஸில் ஃபினிஷிங் வந்து 2 இன்ச் இருக்குது. ஃபினிஷிங்கு 2 இன்ச் இருக்குது. ஸோ கரெக்டாக 2க்கு ஒரு மார்ஜினும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். ஏன்னா இங்கே 1/4 இன்ச் விட்டுட்டோம், ஃபினிஷிங் 2 இன்ச் தான் வருது இதில். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் விட்டால் தான் நீங்கள் வந்து ஷேப் கொடுக்க முடியும். இப்போ இங்கேருந்து ஷேப் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இது வந்து ஷேப் நாம் கொடுத்துட்டோம். இதிலேருந்து இந்த லாஸ்ட் டெட் எண்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது கட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மேலே போகுது. ஸோ அதனால் இதை அப்படியே வந்து ஒரு நேஷ் மட்டும் வெட்டிக்கோங்க. அப்படியே இதை விரிச்சுக்கோங்க. இப்போ இது பேக்குக்கு உண்டான அளவு வந்துருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம இப்போ மார்ஜின் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க போகிறோன்னு சொல்கிற மாதிரி. இது இதில் ரிஸ்க் இருக்கிறனால தான் நான் வந்து பட்டியை வந்து ஸ்டிச்சிங் பண்ணும் போதே பண்ணிக்குவேன். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷன் ரொம்ப மேலே ஏறதுனால இப்போ நான் இங்கே நேஷ் வெட்டினேன் இல்லையா, ஸோ அங்கேருந்து ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடம் மட்டும் கரெக்டாக அதே ஷேப்பில் கொடுங்க. ஸோ இங்கே என்ன நேஷ் வெட்டியிருக்கோனோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் ஷேப்பை இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம், சென்டராக வைக்க மாட்டோம். ஸோ இப்படி கொண்டு போயிடுங்க. இப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து பட்டி கரெக்டாக உட்காரும். அந்த ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக உட்காரும். தூக்குன மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி. சென்டரில் நிறைய பேர் ஷேப் கொடுக்காம இந்த இடத்துல ஷேப் கொடுங்க பட்டிக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே நேஷ் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். தைக்கும் போது அந்த சென்டர் கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அடையாளத்துக்கு ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்குக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ பட்டி ரெடி. ஃபுல்லாக 40 சைஸ் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இதை அப்படியே வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங்கில் எவ்வளோ நம்மளுக்கு நுணுக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேயும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங்கில் சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்டிச்சிங்கில் எப்படி சரி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டிச்சிங் பண்ணும்போது நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஷினில் சும்மா துணி நிறைய வைக்காதீங்க, அதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் ஸ்டூல் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே பக்கம் வச்சுக்கோங்க. எந்த போர்ஷனாக தைக்கிறீங்களோ அதை மட்டும் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேக் அடிக்கிறீங்க அப்படின்னா பேக் மட்டும்தான் மேலே இருக்கணும். கத்திரி எப்பயுமே இந்த பக்கம் சைட் போர்ஷனில் தான் இருக்கணும். நிறைய பேர் கத்திரியை வந்து இங்கே நடு சென்டரில் வச்சுக்கிறீங்க. ஸோ இதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பேக் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பேக் தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பேக் வந்து கீழே டவர் அடிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்படி மடக்கி கையில் கீறிட்டு அதுக்கப்புறம் கீறிட்டும் அடிக்கிறாங்க. ஸோ டைம் சேவ் ஆகணுன்னா நீங்கள் டக்குன்னு அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அப்படி 2வது ஷர்ட் மடித்து அடிச்சுக்கோங்க. திருப்பி இதுவும் அதே மாதிரி கீறிட்டு நீங்கள் ஸ்டிச் போடுறதா இருந்தால் ஒரே ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இல்லைன்னா கீறாமல் அப்படி 2 தையல் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ கீழே டவர் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் சென்டரில் தான் நம்ம எப்பவுமே டாட் வைக்கணும், பேக் டாட். ஸோ இந்த டாட்டுக்கு ஒரு துணி எப்படி பிடிச்சிட்டு திருப்பி அடுத்த டாட்டும் கையோடு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து 2 டாட்டும் ஒரே அளவு வரும். நீங்கள் பிடிச்சது கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எக்ஸஸாக வருது. அப்போ கிளாத்தை கொஞ்சம் நகர்த்திக்கோங்க. ஏன்னா மேலே ஷோல்டரில் கரெக்டாக எடுத்தாலும் கீழே இடுப்புலையும் சென்டர் கரெக்டாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மடித்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இடுப்பு டாட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, 3 இன்ச் வேணுமோ 3.5 இன்ச் வேணுமோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் கரெக்டாக ஒரே அளவு வரும். பார்த்திங்கன்னா இப்போது இப்படி இதை கையிலே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த டாட் கீழே இருக்கிறது டர்ன் பண்ணிக்கோங்க. நேராக எடுத்துகிட்டு வாங்க. கிராஸ் வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு.
இந்த கிராஸ் எடுக்கும் போது தான் மிஸ்டேக் பண்ணாமல் எடுக்கணும். அந்த ஷேப் இந்த இடத்துல வரும்போது நிறைய பேர் இப்படி வந்து இப்படி பெண்டு கொடுப்பீங்க, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி வரதே தெரியக்கூடாது தேயில் அடிக்கிறது, அந்த மாதிரி அடிக்கணும். ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸ்டிச்சிங்லேயும் ட்ரிக்ஸ் இருக்குது. கட்டிங் ஃபினிஷிங்காக வச்சு வெட்டிட்டு தைக்கும் போது நீங்கள் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் தைச்சிங்கன்னா அப்போ அந்த கட்டிங் வெட்டினதுக்கே அர்த்தம் இல்லாத போடும். இப்போ பாருங்கள், நான் பேக் டாட் பிடிச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமோ அப்படி தூக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக பதிஞ்சு உட்காரும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டிச்சை வந்து எடுக்கும் போது இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் கொண்டு வரணும். இப்படி வளைச்சி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்படி ப்ளவுஸு போடும் போது கூட முதுகில் அழகாக பதிஞ்சு உட்காரும். ஸோ பேக் முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு ஒரு போர்ஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுருங்க. அடுத்த போர்ஷனுக்கு வாங்க. ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டு சென்டர் பிடிச்சிக்கோங்க. இப்போ டாட்டை தைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக நீங்கள் எடுக்க வேணாம். இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் இதை எடுத்துக்கோங்க. இது அப்போ என்ன உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அடுத்த டாட் வந்து இந்த ஃப்ரண்ட் அடிக்கிறீங்க. திருப்பி இதை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ப்ளவுஸை கட் பண்ணிடுறேன். அடுத்த டாட் இதை எடுக்கிறீங்க. ஸோ அப்படி லைனில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் வெட்டுற டென்ஷனும் இருக்காது. அடுத்தடுத்த டாட் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுட்டே போகலாம். ஒரு ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஃப்ரண்ட் எடுக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃப்ரண்ட் உள்ள வெளியும் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. இப்படி லைனில் விட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு மாறுற மிஸ்டேக்கே வராது. இப்போ இந்த டாட் தான் மெயினு. இந்த டாட்டில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட் கிட்ட ஒரு விரல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் கிட்ட இப்படி பிடிங்க. ஸோ இங்கே ஒரு வேவ்ஸ் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதில் தான் நீங்கள் டாட் பிடிக்கணும். சப்போஸ் நான் ஜக்கா வெட்டிட்டேன், இந்த இடத்துல ஜக்கா வெட்டியிருக்கேன், அந்த ஜக்காவுக்கு நேராக தான் பிடிக்கணுன்னெல்லாம் கிடையாது. அப்படி பிடிக்கக்கூடாது. இந்த வேவ் கரெக்டாக க்ரியேட் ஆகணும். அதே மாதிரி இந்த 2 துணி எச்சக்கமே இல்லாமல் வந்து உட்காரணும் இந்த இடத்துல. நீங்கள் இப்படி டாட்டுக்கு பிடிக்கும் போது இப்போ நான் பாருங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எச்சக்கம்மி வருது. ஆனாலும் சில பேர் இங்கே கரெக்டாக இருக்குது எனக்கு, நான் டாட்டை பிடிச்சிட்றேன்னு பிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி பிடிக்காம இந்த துணியும் 2ம் ஒரே சரியாக ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி டாட்டுக்கு வேவ்ஸும் க்ரியேட் ஆகணும். ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்தீங்களா, நெளி இல்லாமல் இப்படி வருது. கரெக்டாக இந்த சென்டரில் வந்து அந்த டாட் கனெக்ட் ஆனாதான் மட்டும்தான் கப்பு வந்து கூராக வராது. ஸோ இதுவுமே கரெக்டாக எடுக்கணும். நம்ம டாட் போட்டு அளவு கரெக்டாக பார்த்து அந்த கிராஸை கரெக்டாக எடுக்கணும். இப்போ டாட் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் தான் வந்து ரொம்ப கூராக வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கேப்பை விடுறோம். ஸோ நிறைய எனக்கு வந்து நல்லா ஷார்ப்னஸாக வேணும் அப்படின்னும் போது டாட்டை ஒன்று சேர்த்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும். ஸோ இப்படி தான் டாட் பிடிக்கணும். நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டாட் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை எடுத்து வச்சுருங்க. ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் நீங்கள் என்ன தான் இதில் உள்ள வெளியே தெரியுது, அதனால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உள்ள வெளியே தெரியாத ப்ளவுஸாக இருந்தால் எடுக்கும் போதே இப்படி ஒரு மார்க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் மாறாது. ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதே இதுவுமே லைனாக தேய்ங்க. தனித்தனியாக தைக்கும் போது தான் உங்களுக்கு கை ஸ்லீவ் மாறுறது, ஃப்ரண்ட்டு மாறுறது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும் லைனாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இன்னொன்று, நான் மார்க்கே போடலை, மார்க் போடாமல் தைச்சிட்டேன், ஸ்லீவ் மாறிடுச்சு அப்படின்னா மார்க் போடாமல் தைச்சிங்கன்னா கூட இப்போ பேக்கில் இங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி இங்கே முடிக்கும் போது பேக் ஷேப் தான் வரணும். அதே மாதிரி இந்த 2 ஃப்ரண்ட் ஷேப் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட மார்க் தேவையில்லை, உங்களுக்கு ஸ்லீவ் மாறாது. அடுத்து எம்மிங்க்கு சென்டரில் டம்மி டெயில் அடிக்கணும். நீங்கள் எம்மிங் அடிக்கிறதுக்கு சென்டர் அடிங்க. டெயிலை மாற்றிக்கோங்க. டம்மி டெயில் மாற்றிட்டு அப்போ தான் வந்து எம்மிங் எடுக்கிறதுக்கு கரெக்டாக. டெயிலை மாற்றாமல் அடிச்சிடாதீங்க, எம்மிங் எடுக்கும் போது கஷ்டம் ஆகிடுது. ஸ்லீவ் முடிஞ்சு ஸ்லீவ் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டி தைக்க போகிறோம். ஸோ பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் நான்.
இப்போ சாதா ப்ளவுஸுனால நம்மளுக்கு துணி மேல் துணியில் துணி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு ரிலேட்டிவாக கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து டபுளாக மடிச்சுக்கோங்க. துணி ஸ்டிஃப்னஸ் வேணும் இல்லையா? கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை, சைடில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு அளவாக ஸ்ட்ரைட்டாகவே வெட்டிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு கிளாத்தை வெட்டிக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் அதிகமாக வேணும் பட்டிக்கு. ஸோ நம்ம 2 கிளாத் கட் பண்ணுறேன் நான். ரெண்டு பட்டிக்குமே 2 கிளாத்து. ஃபஸ்ட்டு ஒரு பட்டி எடுத்துக்கோங்க. கீழே டவருக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இது ஃப்ரண்ட்டு கிட்ட எச்சுக்கமே விடாதீங்க. பேக்கு கிட்ட கம்மியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, சைடு அடிக்கும் போது உள்ளே போயிடும். ஸோ கீழே குதிரை அடிக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த குதிரை அடிக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அதே குதிரை அடிக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயுமே 2ம் லைனாக இது பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பட்டி மாறாது. கீறிக்கோங்க, ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே ஊசி டியூப் பட்டிக்கு அதே மாதிரி இதையும் கிரிக்கோங்க. மேலே பட்டிக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக இதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸாக விடக்கூடாது. பட்டி இன்னோட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னோட் பண்ணுறது எப்படிக்கா? பட்டி வந்து 2 பக்கமும் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறோம். ஸோ அது ஃப்ரண்ட்டு நேஷ் வெட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டு பக்கம் வரத்துக்கான பட்டி தான் இது. இப்போ இப்படி தான் நம்ம ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு துணியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பட்டி இப்படி இருக்குது சரிங்களா? இதை சிங்கிளாக இப்படி தூக்கி வைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனும் இந்த ஃப்ரண்ட்டும் இப்படி உட்காரணும். அதுக்கப்புறம் துணியை வந்து சுருட்டிக்கோங்க நல்லா. இதை தூக்கி இதில் பின் பண்ணுங்க அப்படி. இப்போ இதை கரெக்டாக ஸ்டிச் போடுங்க. 3 துணியும் ஒட்டுக்காக ஸ்டிச் போடணும். ஸோ இந்த ஸ்டிச்சிங் தான் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். இப்படி பண்ணும் போது இந்த பட்டி டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கோங்க. அதே குதிரை அடிக்கு மட்டும் அடிங்க, இழுக்காதீங்க பட்டியை. 2 துணியும் சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ் துணியை சரி பண்ணுங்கள், அப்புறம் மேலே சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த லைனிங் எடுத்து வைங்க. ஸோ லைனிங் ஏற்கனவே கம்மியாக தான் விட்டுருந்தேன். இழுக்காதீங்க சரிங்களா? இப்போ இங்கே ஒரு நேஷ் வெட்டிடுங்க. அந்த நாச்சு ஏன்னா சென்டரில் திருப்புறோம்ல, இப்போ தான் நம்ம திருப்ப போகிறோம். ஸோ திருப்பும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டி இன்னோட் ஆகிடும் 2 பக்கமும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் எச் கம்மி இல்லை, அதே மாதிரி இங்கேயும் நோட் ஆச்சு. ஸோ இன்னொரு பட்டி தைக்கிறேன், திரும்ப இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா? இப்போ இந்த பட்டியில் இந்த பக்கம் வருது. ஸோ லைனிங்கை மேலே வச்சு இதே மாதிரி கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. இதை தூக்குங்க. திருப்பி இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே சுருட்டிக்கோங்க. இந்த லைனிங்கை தூக்கி இதில் வைங்க. இதை இப்படி திருப்பிக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து லைனிங் மேலே வர மாதிரி தைப்போம், இன்னொன்று மேல் துணி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லைனிங் கீழே வருது, மேல் துணி இப்படி வச்சுட்டு
இது குதிரை இடம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணி சுருட்டி உள்ளே வச்சுருக்கிறது இதில் மாட்டக்கூடாது, இழுக்கக்கூடாது மெயினாக. ஸோ இப்படி தான் சரி பண்ணுவாங்க. ஏன்னா சாதா ப்ளவுஸ் மோஸ்ட்லி ஓவர்லாக் அடிக்க தேவையில்ல, அது தையலுங்களும் பிரியாது. ஸோ அதனால் இப்படி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும். மெயினாக நேஷ் வெட்டிடுங்க, இல்லை கரெக்டாக அந்த இடத்துல பதிஞ்சு உட்காராது, அந்த சென்டர் ஷேப்புக்கு மட்டும். ஸோ இப்படி திருப்புங்க. திருப்பும் போதே ஃப்ரண்ட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி. கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியும், கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுவோம். ஸோ பட்டி இன்னோட் ஆயிடுச்சு 2 பக்கம். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டை உள்ளே போகிற மாதிரி ஒரு நேஷ் லைட்டாக 1/4 இன்ச். ஏன் கேட்டேன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இப்படி ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும் போது இதை வந்து இழுத்து இப்படி ஊக் போடுறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து பதிஞ்சு உட்காரும். இங்கே வந்து அந்த லூஸ் வராது, தூக்கிட்டு இருக்காது. ஸோ அதுக்காக தான் லைட்டாக இப்படி. சில கட்டிங் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பட்டி கட் பண்ணும் போதே இப்படி கிராஸாக கட் பண்ணுவாங்க. நான் தைக்கும் போது தான் அதை கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ தைச்சி முடிச்சுட்டு கீழே லைட்டாக கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது முடிஞ்சது. இப்போ பேக் ஷோல்டரை இன்னோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னோட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து உள் பக்கமாக போட்டுக்கோங்க, ப்ளவுஸை வந்து மேல் பக்கமாக போட்டுக்கோங்க. ஸோ ஷோல்டரை வந்து இன்னோட் பண்ணிக்கலாம், நீங்கள் பிசுறு தெரியாது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேல் பக்கமும் ஜாயிண்ட் ஆகி நீங்கள் அப்படியே வந்து ஒரு mm அந்தளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி ஷோல்டரை வந்து இப்படி பிடிங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு 2 பக்கமும் இன்னோட் ஆகிடும். ஷோல்டர் பிசுறு தெரியாது, ரொம்ப தப்பமாக வராது. ஆனால் லைனிங் ப்ளவுஸில் இப்படி இன்னோட் பண்ணக்கூடாது. லைனிங் ப்ளவுஸில் வேறு மெத்தட் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போது நெக் அடிச்சு நான் ஊக்ஸ் வந்து நான் மிஷின்லேயே வைப்பேன். ஸோ மிஷின்லேயே வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் நெக் அடிச்சுட்டு தான் ஊக்ஸ் பட்டி ஐப்பட்டி வைப்பேன். ஸோ நெக்கை நம்ம ஃபஸ்ட் அடிக்கிறோம். ஊக்ஸ் கையில் கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து நெக்கை அப்புறம் கூட அடிச்சுக்கலாம். ஸோ நெக்குக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுது. இதை வந்து இந்த கரை பீஸ் வந்து ஊக்ஸ் பட்டி ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். ஸோ துணியே லென்த்தியாக இருந்தால் நீங்கள் இப்படி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எதுக்கும் தேவைப்படாது, நம்ம நெக்குக்கு மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ கிராஸ் பீஸு ஜாயிண்ட் இல்லாமல் வெட்டிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச் வெட்டிக்கோங்க, இல்லை 1 இன்ச்சு கூட வெட்டிக்கோங்க. நீங்கள் ஸ்கேலை வச்சு கோடு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு கோடு போட்டு கூட வெட்டிக்கலாம். உங்களுக்கு வெட்டி பழக்கம் ஆனதுனால நான் அப்படியே கட் பண்ணிக்குவேன். இப்போது நேர் பீஸ் கிராஸ் பீஸே நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா எவ்வளோ இழுத்தாலும் நீங்கள் நேர் பீஸ் இழுக்கும் போது ஜம்ப் ஆகாது உங்களுக்கு. இதே நீங்கள் கிராஸாக இழுக்கும் போது இந்த கையும் கிராஸ் வைக்கிற மாதிரி ஜம்ப் ஆகுது. ஸோ இதுதான் கிராஸ் பீஸ். அப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் கிராஸ் வெட்டினீங்கன்னா நெக்குக்கு எப்பயுமே கிராஸ் பீஸ் வெட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ இந்த கிராஸை ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம் எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு. அந்த ஜாயின் பண்ணுறதுலேயே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நெக் அடிக்கும் போது மிஸ்டேக் வரும். 2 விதமாக நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ இப்படி இருக்க கிளாத் அப்படின்னா இப்படி மேலே பார்த்த மாதிரி ஒரு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த போர்ஷனை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு, ஏன்னா இது மேலே தானே இப்படி வைக்க போகிறோம். ஸோ இது கீழேருந்து மேலே, அது மேலேருந்து கீழே மேல் பக்கம், இது உள் பக்கம் கீழேருந்து மேலே. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும் போது இங்கே ஒரு வீ கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு வீ கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த வீ கிரியேட் ஆகிற தாவல ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கே நேர் பண்ணிக்கோங்க, இங்கேயும் நேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விரித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் போட்டதோ தூக்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக வரும். நிறைய பேர் ஜாயிண்ட் போடும் போது மிஸ்டேக்காக ஜாயின் பண்ணிட்டு தைக்கும் போது கழுத்துக்கிட்ட தப்பம் வரும். இது ஒரு மெத்தட் ஜாயின் பண்ணுறது. இன்னொரு மெத்தடு நார்மலாகவே கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே நார்மலாக எடுத்துக்கோங்க. இது இப்படி வீ போடுங்க, இது இப்படி போடுங்க. எதுவுமே கட் பண்ணுறதில்ல. நம்ம நார்மலாக இப்படி கிளாத் எடுக்கிறோம், இன்னொரு கிளாத் கட் பண்ணதை எடுக்கிறோம், இப்படி போடுறோம். ஸோ இது வி ஷேப்பில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வி ஷேப்பில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு வீ க்ரியேட் ஆகுது, இங்கே ஒரு வீ க்ரியேட் ஆகுது. நேராக ஸ்டிச் போட்டுருங்க. நீங்கள் எதுவுமே கட் பண்ண தேவையில்ல, உள்ள வெளியே மட்டும் கரெக்டாக உட்கார வச்சா சரி. டார்னிங் பண்ணுறதெல்லாம் நிறைய மிஷினில் சுருக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டு இந்த கார்னரை ஏன் கட் பண்ண சொல்கிறேன்னா லைட்டாக அந்த இடத்துல பிசுற வரும். ஸோ இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஒரு ரிஸ்கில். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக நெக் அடிக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி எச் கம்மியாக ஜாயின் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நெக் அடிச்சிங்கன்னா நெக்கு ஃபினிஷிங்காக வரும். ஏன்னா ப்ளவுஸுக்கு மெயின் நம்மளுக்கு நெக்கு தான் ஃபினிஷிங்கு. அதனால் ஸோ நெக்குக்கு ஸ்டிச் தான் கேட்டிருக்காங்க, பைப்பிங் இல்லை. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மேல் பக்கம், இது மேல் பக்கம், இது உள்ளே வருது. ஸோ இப்படி குதிரை இடன்னா குதிரை இடம் தான் தேயில் அடிக்கணும், எக்ஸஸாக பிடிக்கவே கூடாது. இதுவும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ குதிரை இடம் கரெக்டாக அடிங்க. இப்படி நெக்கு பெண்ட் பண்ணும் போது இது இழுக்கக்கூடாது. ஸோ இப்போ என்னென்னா மிஷினில் நிறைய வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. முன்ன மிஷின் அழுத்தினாவே ஸ்பீடாக போகும். இப்போ வந்து நிறைய ஸ்பீடு ஸ்லோ கண்ட்ரோல் பண்ணுறது இதுலேயே ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக தைக்கலாம். ஸோ நெக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்லோவாக தான் தைக்கணும். ஸோ இந்த குதிரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து பேக்கில் தான் மடியணும். நீங்கள் இது போட்டிருக்க ஸ்டிச்சு குதிரை இடம் தெரியலன்னா குதிரைக்கு பக்கம் வரைக்கும் தேயில் துணி வந்து நிறைய நகரக்கூடாது. இப்படி குதிரைக்கு சைடில் நிறைய நகராமல் தேயில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு குதிரை இடம் கரெக்டாக தேயில் வந்துடும். ஸோ இந்த துணியை வந்து இப்படி தான் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த துணியை 15 மணிக்கு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற துணி நீங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு சரி பண்ணி 1/4 இன்ச்சுக்கு தேயில் போடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லாங்காலாம் போடவே முடியாது. பாருங்கள் பெண்டு வந்துருச்சு. இப்போ இந்த பெண்டு வர தாவலை தான் நிறைய நெக்குக்கு சுருக்கு கொடுக்குறீங்க. நெக்கு என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் வந்து நெக்கை வச்சுக்கோங்க. இந்த மேல் துணி மட்டும்தான் நீங்கள் திருப்பணும். இதை வந்து கையில் இப்படி பதிச்சுக்கோங்க. இந்த மேல் துணியை கரெக்டாக வச்சு கரெக்டாக பெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரே 1/4 இன்ச்சுக்கு பெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு சுருக்கே வராது. என்ன பண்ணுவீங்க, இப்படி கீழே தொங்க விட்டுக்குவீங்க, இழுத்துட்டே தைப்பீங்க. அந்த இழுத்துட்டு தைக்கிறதுனால தான் என்ன ஆகுனா நெளியாக வரும். நெக் அடிக்கும் போது மட்டும் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ப்ளவுஸும் மிஷின் மேலே தான் இருக்கணும். ஸோ நெக் அடிக்கும் போது ரொம்ப கவனமாக அடிங்க. அதே மாதிரி ஒரு சைடு வந்து அதே மடிஞ்சுக்கும், இன்னொரு சைடு வந்து நாம் எப்படி மேலே எடுத்து விடணும். ஏன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்துடும். ஸோ ரெண்டும் ஒரே பக்கம் வரணும் நம்மளுக்கு. இந்த கிளாத் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா உள்ள ஷோல்டருக்கு, இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த நெக்கை
மட்டுமே நான் வந்து எவ்வளோ நேரம் அடிச்சிருப்பேன். பொறுமையாக அடிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் நேஷ் வெட்டிக்கோங்க. இந்த பெண்டு வர தாவலை மட்டும், வேற எங்கேயும் இல்லை. ஒரு 2 நேஷ் வெட்டினா கூட போதும், அதிகமாக வெட்ட தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும்ல, உங்களுக்கு ஸ்டிச் போடும் போது அது தூக்காமல் இருக்கதா நேஷ் வெட்ட சொல்லுவேன். மோஸ்ட்லி வெட்டலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போது துணியை வந்து நல்லா கிரிக்கிட்டாலும் சரி, எல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த மடக்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ தைக்கும் போது கரெக்டாக தைச்சிட்டிங்க. திருப்பி இப்படி மடக்கும் போது இப்படி எக்ஸ்ட்ராவாக விட்டெல்லாம் மடக்கக்கூடாது. என்ன அளவுக்கு நீங்கள் இங்கே பிடிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் இந்த துணி மடியணும். ஸோ இவ்வளோ தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அகலம் கம்மியாக மடிக்கிறோமோ நெக் வந்து உங்களுக்கு பதிஞ்சு உட்காரும். குதிரடிக்கு இருந்தால் போதும். இப்படி மடிச்சுட்டு சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து சென்டராக ஸ்டிச் போடுங்க. சென்டராக ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி கட் பண்ணும் போது அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்கிறேன். சென்டராக தையல் போடுங்க. நிறைய பேர் இல்லைக்கா இங்கே தான் போடணும் அப்படின்றீங்களே, இங்கே போடாமல் 2த்துக்கும் சென்டராக போடுங்க. இப்போ இங்கே மடக்கும் போது ஷோல்டர்கிட்ட தப்பமாக இருக்கு இல்லையா, ஸோ கிளாத்தை வந்து கொஞ்சமாக சரி பண்ணி கட் பண்ணிக்கோங்க உள் பக்கம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கோம், அதனால் என்ன ஆகுனா அந்த ஷோல்டர்கிட்ட தப்பம் ஜாஸ்தி வரும். ஸோ இதுதான் நான் சொன்னது. கட் பண்ணும் போது நம்ம ஃபினிஷிங்காக கட் பண்ணாலுமே ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? சென்டராக நான் ஸ்டிச் போட்டல. இது ஏன் போட சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த சென்டராக ஸ்டிச் போடும் போது இந்த துணியை கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த துணியை கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள். ஸோ இப்படி கட் பண்ணி எடுக்கும் போது இந்த தையலுக்கு உள்ளதாக கட் ஆகும் உங்களுக்கு. இப்போ அப்படி அடிக்கும் போது இப்படி துணியை மடிக்கும் போது உங்களுக்கு தப்பம் ஜாஸ்தி வராது, ஃபினிஷிங்காக வரும். நிறைய பேர் வந்து இந்த தையலை என்ன பண்ணுவீங்க, இதை ஒட்டி கட் பண்ணுறீங்க இல்லையா, தையலுக்கு கீழே தான் வரும். அப்போ இதை மடக்கும் போது என்ன ஆகும், தப்பம் ஜாஸ்தி வரும். இந்த இடத்துல தையல் அடிக்கும் போது ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால தான் சென்டராக தையல் போடும்போது இதுக்கு 4 mm கீழே விட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி அடித்து பாருங்கள், நெக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ வெட்டும் போது பார்த்து இந்த பாயிண்ட்லேயே வெட்டிட்டு வாங்க. ப்ளவுஸ் கட் ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட்லேயே வெட்டிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த பக்கம் ப்ளவுஸ் கட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். இப்போ எல்லாமே கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எம்மிங் வேணும் அப்படின்னா அப்படியே மடிச்சுட்டு சென்டராக டம்மி ஸ்டிச் போட்டு நீங்கள் எம்மிங் எடுத்துக்கலாம். ஸ்டிச் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம இவங்க வந்து ஸ்டிச் தான் கேட்டிருக்காங்க. எம்மிங்க்கு வந்து அப்படியே மடக்கி டம்மி தையல் சென்டராக போட்டிங்க அப்படின்னா எம்மிங் எடுத்துக்கலாம். நீங்கள் எம்மிங் வேண்டாம் அப்படின்னா நம்ம இப்போ தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு உள் தையல் தான் நான் போடுவேன். நிறைய பேர் வந்து ஊசி டியூப் போட்டுட்டு உள் தையல் போடுவாங்க. நான் வந்து எப்பயுமே உள் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஊசி டியூப் போடுவேன். ஸோ கரெக்டாக அந்த கார்னரை பின் பண்ணி உள் தையல் போட்டுக்கோங்க. கழுத்து வந்து சுருக்கு இல்லாமல் நெளி இல்லாமல் தைக்க போகிறோம். நம்ம ஒரே ஷேப்பில் ஒரே அகலமாக. நீங்கள் ஊசி டியூப் போட்டுட்டு கூட இடத்தையில் அடிச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஊசி டியூப்பு இடத்தையில் குதிரை எடை இதே புரியறதில்ல. ஸோ நீங்கள் போடுற தையலுக்கு ஒவ்வொரு தையலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் ப்ரொனவுன் எதை இங்கிலீஷில் சொல்கிறீங்களா அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா மட்டும்தான் போட முடியும். இப்போ நான் அடிக்கிறதுக்கு பேர் இடத்தையிலன்னு நாங்கள் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு தையலை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு தான் நாங்கள் ஸ்டிச் போடுவோம். குதிரை எடை பிடிக்கணும் அப்படின்னா குதிரை எடை பிடிக்கிறது அந்த 4 இன்ச்சு தான் குதிரை எடை. இந்த குதிரை எடைன்றது இந்த குதிரைக்கு கேப் இருக்குது, ஊசிக்கும் குதிரைக்கும். ஸோ இந்த கேப்பை தான் வந்து குதிரை எடைன்னு. ஸோ அதில் தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். ஸோ இப்போ நான் வந்து இடத்தையில் அடிச்சிட்டேன். இடத்தையில்னா ஊசி டியூப்புக்கும் இதுக்கும் சென்டராக அடிக்கிறது பேருக்கு தான் இடத்தையிலணும். ஸோ இங்கே அடிக்கிறோம், இதுதான் இடத்தையில். கழுத்து பாருங்கள், நான் இன்னும் ஸ்டிச்சே போடலை, ஆனால் அழகாக அப்படியே வந்து ரவுண்டாக உட்காந்துருக்கு. ஸோ இப்படி தான் அடிக்கணும். இப்போ ஊசி டியூப் போட்டுக்கோங்க. திருப்பி ஊசி டியூப் திருப்பி போடுங்க எப்பயுமே. இதை வந்து பொறுமையாக அப்படியே இதையுமே இழுக்கக்கூடாது நீங்கள் நெக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வேணால் நீங்கள் நிறுத்தாமல் அடிச்சுக்கலாம்.
பிக்னஸ் என்ன பண்ணுறீங்க, அகலமாக தேயில பிடிச்சிட்டு நெக்கு பதிஞ்சு உட்காரலக்கா, இப்படி தூக்கிட்டு இருக்கு இப்படி தூக்கிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ இப்போ நான் இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன், அப்படியே பதிஞ்சு உட்காந்துருக்கு. ஸோ நான் இதை ஐரன் பண்ணால் இன்னும் ஃபினிஷிங்காக உட்காரும். ஸோ இந்த அகலத்தை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்கும் போது எப்படி பிடிக்கிறீங்களோ அதே எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்கு கரெக்டாக அழகாக ரவுண்டாக ஃபினிஷிங்காக வரும். ஸோ இதை ஐரன் கூட பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்கு போட்ட மணிக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஸ்லீவ் வைக்கிறதுனா வச்சு சைடு அடிச்சுக்கலாம். பட் ஊக்ஸ் பட்டி வைக்கணும். நம்ம இப்போ ஊக்ஸ் பட்டி ஐப்பட்டி தைக்க போகிறோம். ஊக்ஸ் வந்து நான் எப்பயுமே மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிடுவேன், கையில் ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கோங்க. ஐப்பட்டியோட ஊக்ஸ் பட்டியோட அளவு வந்து கழுத்தளவுக்கு 1/4 இன்ச்சு கம்மியாக வைங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் ஒன்று மேலே ஒன்று வந்து இப்படி உட்காரும் போது உங்களுக்கு எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ நிறைய பேர் இது வீடியோவில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த ரீசன் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டியை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. கிளாத்தோட அகலம் வந்து 3.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் நான். ஸோ லென்த் வந்து எக்ஸஸாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஐப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த சைடு தான் நம்ம ஐப்பட்டி வைக்க போகிறோம். உள் பக்கம் இது மேல் பக்கம், இது உள் பக்கம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கிளாக தான் ஸ்டிச் போடுறேன். இழுக்காதீங்க. மெயினாக நீங்கள் இழுக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா வருது. இந்த இடம் கிராஸ் வர்றதுனால நம்மளுக்கு இழுவை ஜாஸ்தி வரும். பொறுமையாக தான் தைக்கணும், இழுக்காமல் தைக்கணும். இந்த தேயிலை வந்து இந்த பக்கம் மேல் பக்கம் மடக்காமல் இப்படி மடக்கி விடணும். இந்த கப்பு எல்லாம் போட்ட பின்னாடி இந்த டாட்டில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. போடும் போது நீங்கள் அந்த தேயிலைங்கள்லாம் திருப்பி விடணும். அப்போ தான் அந்த கப்பு போய் கரெக்டாக அந்த இடத்துல பதிஞ்சு உட்காரும் போது மடிப்புங்கள்லாம் கீழே இருக்கணும். இதுலேயும் மடிப்பு கீழே வரும், மேலே வரும். இதில் மடிப்பு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி தைக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. கட்டிங்கில் ட்ரிக்ஸ் இருக்குன்னா ஸ்டிச்சிங்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஒரு மேல் தையல் போட்டுக்கோங்க. இது விரிச்சு மோஸ்ட்லி மேல் தையல் போடுறது எக்ஸஸான வேலை தான். இருந்தாலும் அப்படி போடும் போது நம்மளுக்கு தைக்கும் போது ஃபினிஷிங் வரும். அதனால தான் நான் ஸ்டிச்சு போட சொல்கிறது. 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஊக்ஸ் ஐப்பட்டி தைச்சிட்டு பின்னாடி நிறைய ஊக்ஸ் வந்து உள்ளே போய் மாட்ட முடியாது. ஏன் மாட்ட முடியாத ரீசன்னா, தப்பமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி மடித்து அதுக்கப்புறம் இப்படி மடித்து இப்படி வைக்கும் போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி 4 மடி துணி. அப்போ இந்த இடம் வந்து இந்த ஊக்ஸ் மாட்டும் போது உள்ளே போய் உட்கார்றது இல்லை. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணா, மடிக்கிறத வந்து இப்படி கிராஸாக மடிச்சுக்கோங்க. அதை கிராஸாக மடிச்சுட்டு இப்படி மடித்து அதுக்கப்புறம் கரெக்டாக மடிக்கும் போது இந்த தேயிலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி மடிக்கணும். நீங்கள் போடுற தேயிலுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி மடிச்சுட்டு இந்த துணியை இப்படி மடிக்கணும். இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடம் வந்து சிங்கிள் துணியாக இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். அப்போ ஊக்ஸ் போடும் போது கரெக்டாக உட்காரும். இப்போ அப்படியே மடிச்சுட்டு நீங்கள் இதை சென்டரை டம்மி தையல் அடிச்சிட்டும் பண்ணலாம். நான் டம்மி தையல் அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்படியே மடிச்சுட்டு அப்படியே வந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சென்டர் கரெக்டாக வரணுன்னா நான் வந்து இப்படி 4 ஃபோல்டு பண்ணி தான் மார்க் பண்ணி ஊக்ஸை வைப்பேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும் போது ஈவனாக வரும் உங்களுக்கு. ஊக்ஸ் ஐப்பட்டியாக இருக்கட்டும், ஊக்ஸ் பட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஈவனாக வரும். ஸோ நம்ம கொஞ்சம் வச்சு பழகிறதுனால நான் அதிகமாக கரெக்டான அளவு பார்த்து நானே எப்படி மார்க் பண்ணி வச்சுக்குவேன். 5 ஊக்ஸ் கரெக்டாக எங்கெங்கே வரணும். மெயினாக ஒரு ஊக்ஸ்க்கும் இன்னொரு ஊக்ஸ்க்கும் இந்த டாட் கிட்ட வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக பதிஞ்சு உட்காரும் ப்ளவுஸு. இந்த ஊக்ஸ் பட்டியில் தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் அமுங்கி உட்காரதே நம்ம வந்து கரெக்டாக கொண்டாட முடியும். ஸோ அந்த இப்படி டேர்ன் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த பகுதியோட வாய் பகுதி வந்து ரொம்ப கம்மியாக வைங்க. ரொம்ப அகலமாக வச்சிட்டிங்கன்னா ஊக்ஸ் போட்ட உடனே வெளியே வந்துடும். ஸோ ப்ளவுஸ் போட்டுட்டு லைட்டாக அப்படி குனிறாங்க அப்படின்னாவே ஊக்ஸ் வந்து வெளியே கலந்து வந்துடும். ஸோ அந்த அடிக்கும் போது நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் அடிச்சுக்கோங்க. வியோட அகலம் வந்து நீங்கள் கம்மியாக தைங்க. ஸோ அப்படி தைக்கும் போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது.
இந்த இடத்துல எச் கம்மி இல்லாமல் தேய்ங்க. ஃபினிஷிங் வந்து நெக்குக்கிட்ட கரெக்டாக கொடுக்கணும். எச் கம்மி வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் துணி மடிக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள் ஹூக்ஸ் போய் அழகாக போய் உள்ளே உட்காரும். ஸோ இப்படி ஏன் உட்காருது அப்படின்னா நம்ம துணி வந்து அந்த மடித்தது உள் பக்கம் கிராஸாக மடிச்சிட்டோம். போடும் போதே கரெக்டாக போய் சில பேருக்கு இந்த ஹூக்ஸும் இந்த ஃப்ரண்ட் ஹூக்ஸும் உள்ளே போகவே போகாது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தப்பமாக மடிக்கிறீங்க, அந்த துணியை வந்து ஹூக்ஸை உள்ளே போக விடாமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் கிராஸ் மெத்தடில் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹூக்ஸ் வந்து உள்ளே போகும்போது ரொம்ப ஈஸியாக போகும். சரிங்களா? இப்போ ஹூக்ஸ் பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஹூக்ஸ் பட்டிக்கு மேல் பக்கம் இந்த கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கரை பீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து கிளியாது. இப்போ இதை வந்து சிங்கிளாக இந்த மேலே கொஞ்சம் துணி இருக்கும், கீழே துணி இருக்கணும். கரை பீஸை அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த கரை அளவுக்கு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவுமே அந்த மேல் துணியை கீழ் பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. திருப்பியும் ஸ்டிச் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரை பீஸு. ஸோ கட் பண்ணும் போதே ஹூக்ஸ் பட்டிக்காக இந்த கரை பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குதிரடிக்கு இந்த கரை பீஸை மடிங்க. திருப்பி அதே குதிரடிக்கு இந்த கரை பீஸை மடிங்க. இப்போ வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேல் பக்கமாக திருப்பி அதே குதிரடிக்கு ஸ்டிச் போடுங்க. போட்டிங்களா? இப்போது ஹூக்ஸ் பட்டிக்கு மார்க் போடுறோம். ஸோ மார்க் போடும் போது இப்படி வச்சு மார்க் போடாதீங்க. இப்படி வச்சு மார்க் போடும் போது என்ன ஆகும்னா தைக்கும் போது நம்மளுக்கு மார்க் கரெக்டாக வராது. இப்போ எப்படி போடுறீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸை எப்படி போடுவோமோ அதே மாதிரி வச்சுட்டு இதை வந்து இப்படி மடக்கி இப்படி தான் நம்ம ஹூக்ஸ் பட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது இதான் வரும். ஸோ இதை மடக்கி ப்ளவுஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே நீங்கள் வீக்கு ஓப்பன் கொடுத்துருக்கீங்களோ கரெக்டாக அந்தந்த இடத்துல நீங்கள் மார்க் போடணும். மார்க் போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சும்மா ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கோங்க. மடக்கி தான் மார்க் போடணும். அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் ஹூக்ஸு எச் கம்மி இல்லாமல் வரும். கையில் கட்டுறது பிரச்சனை இல்லை, நம்ம மிஷின்லேயே தைக்கிறோம். இப்போ இந்த அடித்து வச்சுருக்க பீஸு 1/4 இன்ச்சு கேப், 1/4 இன்ச்சு கூட இல்லை, 1 mm விட்டால் போதும். ரொம்பலாம் கேப். இந்த தையல் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போடும் போது கரெக்டாக வந்துட்டு அந்த நீங்கள் மார்க் பண்ணதுக்கிட்ட நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் திருப்புங்க. இந்த குதிரை தையல் போட சொன்னது எதுனா இந்த நீட்டாக நீங்கள் தையல் அடிக்கும் போது அந்த தையலுக்கு வெளியே நீங்கள் தையல் போடக்கூடாது. அதனால தான் இதை வந்து நான் கரெக்டாக வந்து இந்த குதிரை தையல் அடிக்க சொன்னது காரணம். இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் அடிப்போம் ஹூக்ஸ் பட்டிக்கு. இந்த தையலுக்கு வெளியே வந்து நீங்கள் தையலை போடக்கூடாது. நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க ஒரு 4-5 டைம். திருப்பியும் இப்படி வெளியே வந்துட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி எடுத்து குதிரையை எடுத்து தள்ளி வச்சுட்டு திருப்பி ஸ்டிச் போடுங்க. எப்படின்னா பாக்ஸ் டைப்பில். இப்போ வி ஸ்டிச் போடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வி ஸ்டிச் வந்து நம்ம இப்படி போடுறோம். இது வந்து வி பட்டிக்கு போடுறோம். இந்த ஹூக்ஸ் பட்டிக்கு உண்டான ஸ்டிச் எப்படி போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு இங்கேயும் கேப் இருக்கணும், இங்கேயும் கேப் இருக்கணும். இந்த ஸ்ட்ரைட் போர்ஷனில் தான் ஸ்டிச் போடுறோம். இதை டர்ன் பண்ணுறோம், குதிரையை தூக்கி வைக்கிறோம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு. அந்த ஹூக்ஸ் வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி அந்த அளவுக்கு கேப் போடுறோம், திருப்பி ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த மெத்தட் தான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச் தான் நம்ம போடுறோம். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருந்தாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் அதை அப்படி திருப்பி நேராக வந்துடுங்க. அந்த கேப் மட்டும் இருக்கணும் ஹோல்ஸ்க்கு. திருப்பி நேராக வந்துட்டு மார்க் பண்ண தாவலை நிறுத்திட்டு திருப்பியும் இந்த டர்னிங் எதுக்குன்னா இதுதான் உங்களுக்கு ஹூக்ஸ் பிரியாமல் தடுக்கும்.
நிறைய பேர் மிஷினில் வைக்கிறதுனா எப்படி தைப்பீங்க அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தையலை எடுத்து வைக்கும் போது மட்டும்தான் நீங்கள் குதிரையை தூக்கி பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப ஆழமாக அடிக்கக்கூடாது. ஊக்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு தான் அடிக்கணும். இதில் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஊக்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் ஸ்டிச்சு போடணும். எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா ஊக்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து புட்டிக்கில் வந்து இந்த மாதிரி ஊக்ஸ் ஃபினிஷிங் கொடுப்பாங்க. ரெடிமேடாகவே தைச்சி வெளியே கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தைச்சி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயே நம்ம பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது மட்டும் என்னடா ரொம்ப லேட் ஆகுது, நாம் கையிலே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பியும் கையில் தைக்க சொன்னால் கூட கையில் தைக்க மாட்டீங்க. இப்போது ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் போட்டிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி நேராக டர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி நேராக டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கேன். ஸோ இந்த ஊக்ஸ் போகிற அளவு மட்டும்தான் இதில் கேப் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சு போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஊக்ஸ் கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கட் பண்ணிவிட்டு இந்த அளவு என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது. 1.5 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். 1.5 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். ஸோ 1.5 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க கிளாத். அதே மாதிரி இந்த மேல் துணியை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற துணியை உள்ளே இருக்கிற துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு தேவையில்லை உள்ளே எடுத்துட்டோமா. இப்போ நான் இதில் ஊக்ஸ் போட போகிறேன். எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஊக்ஸை நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஊக்ஸ் போடும்போது சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த மடித்த கிளாத்தையும் தனியாக எடுத்துடணும். இந்த சிங்கிள் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் ஊக்ஸை இப்படி ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கோங்க. ஊக்ஸை இப்படி மாட்டுங்க, நல்லா உள்ளே பின் பண்ணிடுங்க. ஸோ எல்லா ஊக்ஸுமே அப்படியே பின் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் சரி. நான் சிங்கிளாக இந்த ஊக்ஸ் மட்டும் சொல்கிறேன். உள்ளே பின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்புங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே திருப்புனீங்கன்னா விவசாயி வந்து இப்படி ஊக்ஸ் உட்காந்துக்கும். வந்துருச்சிங்களா? அதே மாதிரி எல்லா ஊக்ஸையுமே இந்த இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல ஓப்பனே இருக்காது உங்களுக்கு. மேல் துணி ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம மடித்த துணி உள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு துணிக்கு மேலே வரது தான் ஓப்பன் தெரியும் உங்களுக்கு. அந்த சென்டரில் தான் நீங்கள் ஊக்ஸை பின் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே பின் பண்ணிக்கோங்க. கேப் வந்து ஊக்ஸ் நுழையிற அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்க, 5 ஊக்ஸுமே வந்து கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிங்கிள் கிளாத் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படியே மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. ஸோ இதில் என்ன ஆகுனா துணி தப்பம் அதிகமாக வராது உங்களுக்கு. இங்கே தையல் அடிக்கும் போது ரொம்ப தப்பமாக வெட்டிங்கனாலும் ஊக்ஸ் போய் ஃப்ரண்ட்டில் பதிஞ்சு உட்காராது. அதனால தான் நான் இதை கட் பண்ணி எடுக்க சொன்னது. இன்னும் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்போது ஸ்டிச் வந்து ஊக்ஸ் மேலே உழாது உங்களுக்கு. கரெக்டாக இந்த ஓரம் நீங்கள் ஐப்பட்டி கார்னரில் தானே தைச்சிங்க. ஊக்ஸ் 1/4 இன்ச்சு மேலே வருதுன்னா நான் ஐப்பட்டி தைக்கும் போதே 1/4 இன்ச்சு மேலே தான் எடுத்திருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஊக்ஸ் போடும்போது கரெக்டான இடத்துல வந்து உட்கார வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அகலம் கரெக்டாக வரணும். ஸோ சிங்கிள் பீஸ் தான் நம்ம வைக்கிறோம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க மிஸ்டேக்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்து வச்சு தைக்கிறீங்க கழுத்தை வெளியே வரைக்கும். அதில் தான் ஊக்ஸ் பட்டி ரொம்ப எக்ஸஸாக வருது. இழுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்து இந்த கழுத்து இப்படி நேராக தான் வரணும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடம் மடக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக மடக்கணும். இந்த நெக் போர்ஷனுக்கு அளவாக கிராஸாக மடக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக மடக்குறீங்க நிறைய பேர். இப்படி ஸ்ட்ரைட்டாக மடக்கும் போது இந்த இடம் வந்து கேப் ஒரு மாதிரி அன்ஃபினிஷிங்காக தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி கிராஸாக மடக்குனீங்க அப்படின்னா
அந்த இடத்துல ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். ஊக்ஸ் பட்டி ரெடி. தைக்கும் போது கரெக்டாக தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்ஸ் பட்டி ஈவனாக ஃபினிஷிங்காக இருக்குது. ஊக்ஸை அழுத்திடுங்க. ஊக்ஸை பிடிச்சிட்டு தான் அழுத்தணும். இங்கே ஊக்ஸை பிடிச்சிக்கோங்க, கத்திரியில் லைட்டாக பின் பண்ணுங்க. அவ்வளோ ஊக்ஸை பிடிச்சிட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா எப்படி கிராஸாக போய் உட்காரும். ஊக்ஸை பிடிக்காமல் தட்டினீங்க அப்படின்னா கிராஸாக போய் உட்காந்துரும் உங்களுக்கு. ஸோ ஊக்ஸை கையில் வந்து விரலில் பிடிச்சிக்கோங்க. அடியெல்லாம் படாது, லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது தான். இப்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹெச் கம்மி இல்லாமல் கரெக்டாக வருது உங்களுக்கு. ஸோ ஊக்ஸும் மாட்டி பார்த்துக்கோங்க ஒரு டைம். கம்பல்சரி நான் இத்தனை வருஷமாக தைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஊக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மாட்டி பார்த்துட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாகும். ப்ளவுஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு சைடு அடிக்க போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் நெக் அடிக்கும் போது ஹெச் கம்மியாக அதிகமாக பிடிச்சிட்டிங்க, குதிரை இடம் பிடிக்காமனா கூட இந்த இடத்துல ஹெச் கம்மி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், 2 ஷோல்டரையும் வச்சு கரெக்டான அளவுக்கு லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு 2 ஷோல்டரும் ஒரே அளவாக வரும். ஸ்டிச் பண்ண பின்னாடி சில பேருக்கு வந்து ஒரு ஷோல்டரு கம்மியாகவும் ஒரு ஷோல்டரு ஜாஸ்தியாகவும் வரும். ஸோ அது வராமல் இருக்க ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொன்னது, ஸ்டிச் பண்ணும் போது சில மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும் கட்டிங்கில் இருக்கிறது. ஸோ இப்போ ஸ்லீவ் வச்சுக்கோங்க. ஸோ பேக் சைடு எடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ பேக் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் நீங்கள். ஸோ அந்த நேஷும் ஒட்டுக்கா சேர்கிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே குதிரை இடம் தான் பிடிக்கிறோம். கரெக்டாக வருதான்னு ஒரு டைம் இப்படி செக் பண்ணுங்கள். சப்போஸ் இப்படி வைக்கும் போதே உங்களுக்கு ஹெச் கம்மியாக இருக்குது, இந்த ஷோல்டரு பாயிண்ட்டுக்கும் இந்த நேஷுக்கும் கம்மியாக இருக்குன்னா அப்போது என்ன பண்ணுங்கள், லைட்டாக இழுத்த மணிக்கு சும்மா லைட்டாக, ரொம்ப இல்லாமல் லைட்டாக இழுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. ரொம்பவும் இழுக்காதீங்க, கரெக்டாக வந்து நேஷ்கிட்ட உட்காரணும். ஏன்னா கிராஸ் பீஸுனால ரொம்ப இழுத்திங்கன்னா இழுவ வந்துடும் உங்களுக்கு. இந்த சைடும் தைக்கும் போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் இழுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த டாட்டோட ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த துணியை வந்து மேல் பக்கமாக எடுத்து விடுங்க. இந்த டாட்டை கீழே ஹார்மோல் கிட்ட வர மாதிரி வைக்காதீங்க. வச்சுட்டு இந்த ஜக்கா கிட்ட ஒரு டிசி மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடு அடிக்கும் போது ஓவர்லாக் அடிக்கும் போது அந்த நேஷ் எங்கே இருக்குன்னு மறைஞ்சிரும். ஸோ இந்த ஓவர்லாக் அடிக்கும் போது மோஸ்ட்லி சாதா ப்ளவுஸ்க்கு நான் ஓவர்லாக் அடிக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு நான் ஓவர்லாக் அடிக்க போகிறது இல்லை. ஸோ 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2வது ஸ்டிச் போடும் போது துணியை நல்லா கையில் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அடியில் துணி மாட்டாமல் எடுத்துவிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்லீவ் அடிச்சுட்டு பின்னாடி சுருக்கு அடிச்சிடுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கு. அடுத்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைடு அடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்லேருந்து அடிக்கக்கூடாது. ஏன் ஸ்லீவ்லேருந்து இங்கே அடிக்கக்கூடாதுன்றனா, இந்த மேல் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸில் வர்றதுனால என்ன பண்ணுவோம், இழுவை வந்து என்ன ஆகும்னா ஹெச் கம்மியாக வரும் சைடு அடிக்கும் போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்லேருந்து அடிக்கிறோம், கீழேருந்து. ஸோ கீழேருந்து இப்படி அடிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ராவாக சப்போஸ் லென்த்தியாக இருந்து இந்த கிராஸ் பீஸ் இழுவை வருதுன்னா கூட அந்த இழுவை கொடுக்காது. இதே நீங்கள் மேலேருந்து அடிக்கும் போது இந்த இழுவை என்னாவும் குதிரையில் தைக்கும் போது நகர்ந்து வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் சைடு அடிக்கும் போது டவர்லேருந்து கீழே இடுப்புலேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இழுவை வராது. அதே மாதிரி இந்த சைடு அடிக்கும் போது ஸ்லீவ்லேருந்து அடிக்கணும். ஸோ ஒரு சைடு ஸ்லீவ் பக்கமாக இருந்து வரும். ஸோ 2 பக்கமே ஃப்ரண்ட் போர்ஷன் கீழே வர மாதிரி அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சைடு அடிங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து இடுப்பு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மடிச்சுட்டு இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது, ப்ளவுஸ் அளவு என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க மடித்து. ஸோ கொஞ்சம் இழுத்த மணிக்கு வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ கரெக்டான அளவு 4 பக்கமே மார்க் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஐப்பட்டி இருக்குங்களா, ஐப்பட்டிக்கு உள்ள ஊக்ஸ் பட்டி
வச்சுட்டு அடுத்து ப்ளவுஸில் ஊக்ஸ் பட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு எங்கே மார்ஜின் இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதுவுமே 4 பக்கமும் மார்க் பண்ணணும். உள்ளே வெளியே திருப்பியும் வெளியே சைடு அடிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து பேக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மார்க்கும் ஒட்டுக்கா வச்சு ஸ்லீவ் கரெக்டாக ஒட்டுக்க வச்சுக்கோங்க. டைட்டாக வரும் உங்களுக்கு கையில். ஸோ நேஷ் கரெக்டாக ஒட்டி வரணும். ஸோ ஒரு பக்கம் நேஷ் நம்மளுக்கு மேலே தெரியுது, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் இருக்கிறது தெரியாது. ஸோ அதனால் இங்கே என்ன நேஷ் இருக்கோ அதுக்கு சென்டரில் ஒரு மார்க் போட்டுட்டு கரெக்டாக 2 ஒன்றா வர மாதிரி பின் பண்ணிக்கோ. இப்போ ஸ்லீவ் வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஸ்லீவ் வரும், ஒரு கைக்கும். ஸோ அவங்க ப்ளவுஸில் என்ன ஸ்லீவ் அளவு இருக்கோ அதே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு அடிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மார்க் கரெக்டாக எடுத்துக்கோ. ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் இப்படி மேலேருந்து அடிக்கும் போது மேலேருந்து தான் மார்க் பண்ணணும். நீங்கள் இப்படி மார்க் பண்ணக்கூடாது. இப்படி மார்க் பண்ணும்போது உள் பக்கம் போகும். ஸோ கை அளவு கம்மியாகும். ஸோ இப்படி என்ன பொசிஷனில் அது இருக்கோ அதே பொசிஷனில் மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அளவுக்கே உங்களுக்கு அளவு வந்துடும். இந்த மாதிரி ஒரு சைடு அடிச்சுட்டு அடுத்து வெளியே எடுக்கணும். அப்படியே எடுத்து ரிவர்ஸ் திருப்பிக்கோங்க. திருப்பி அடுத்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே குதிரை இடம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸ் திருப்பிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும் போது உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். ஒவ்வொன்றுத்துக்கும் வெளியே எடுத்து ஸ்டிச் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோன்றதுக்காக அப்படியே மடித்து எடுத்து வச்சிடக்கூடாது. ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாம் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க இல்லையா, எந்த லென்த்து கரெக்டாக இருக்கா, எந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் எக்ஸஸாக வருதா எல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு இடுப்பு. ஸோ இடுப்பளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றது இப்படி செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்கு. ஸோ இதுதான் ஷோல்டர் இறங்குறது. ஸோ இந்த நெக்கு வந்து கரெக்டாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் அளக்கும் போது உங்களுக்கு வந்து எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஷோல்டர் கண்டிப்பாக இறங்கும், எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. அதனால தான் தைக்கும் போதே ஒவ்வொன்றும் பார்த்து தேங்கன்றது. ஸோ இந்த மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து சின்ன மிஸ்டேக் கூட சொல்ல மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங்கு இதை ஒரு ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வரைக்கும் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அதே மாதிரி வந்து பிகினர்ஸு ஸ்டார்டிங்கில் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இன்னும் சில டவுட்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.